இவங்க அப்பா இவங்க நிறைய பேசிக்கிட்டது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நேத்து கூட ஒரு பிரஸ் மீட்ல படக்கற்பையோடைய உங்க அப்பா அமர்ந்திருக்கிறாங்க. அது கதையே வேற. அந்த பிரஸ் மீட் நீங்க பாத்தீங்க, சொல்லுங்க, நீ சொல்லுங்க. எங்க அப்பாவும் பழகறப்பையாவும் 30 வருஷமா பேசிக்கிறது இல்ல. நேத்து தான் சேர்ந்துக்கிறாங்க. இந்த வழக்குல அதாவது இப்பதான் சேர்ந்துக்கிறாங்க. 30 வருஷமா பேச்சுவார்த்தை இல்ல. என்ன சார் சொல்றீங்க? அவங்க ரொம்ப உறவான பிரஸ் மீட்ல அவர் பேசல, இருந்தாலும் நான் 30 வருஷமா பேச்சுவார்த்தை இல்லை. என்னுடைய சில திருமணம் அவங்க 2 பேர் கருத்து வேறுபாடு 2 பேருக்குள்ள சில கேஸ் இருக்கு. பெரியப்பாவுக்கு அப்பாவுக்கு மேல போட்ட கேஸ் இருக்குது, அப்பா மேல பெரியப்பா போட்ட கேஸ் இருக்குது. பேச்சுவார்த்தை கிடையாது. இதே பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, கடை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, மற்ற விஷயங்களுக்காக போட்ட கேஸ் இருக்குது. எங்க பெரியப்பா இஸ்லாத்தை பத்தி உயர்வா பேச ஆரம்பிச்சோன்னா நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு சந்தோஷம் அடைஞ்சு பெரியப்பா பாக்குறதுக்கு வீட்டுக்கு போறேன்னா எங்க அப்பா உனக்கெல்லாம் அறிவு இருக்கா, உனக்கெல்லாம் நீங்க அவரை பார்க்க போனேன். எங்க அப்பா என்னைய சத்தம் போடுறாங்க, உனக்கெல்லாம் அவர் நமக்கு இவ்வளவு பண்ணிருக்கிறாரு, நீ உனக்கெல்லாம் என்ன இருக்கு, நீ போய் சந்திக்க போகலாமா அவரை? எனக்கு என்னன்னா, நான் முஸ்லீமா மாறி வந்துக்கிறேன், அந்த நான் சார்ந்து வந்ததை பத்தி உயர்வா பேசுறாங்களே பெரிய வச்சுட்டு ஒரு சந்தோஷம் எனக்கு. அல்லாஹ் வடிவமைத்த அழகிய சமூகம் எழுதுறாங்களே, அதெல்லாம் பின்னாடி நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி 2014 பேச ஆரம்பிச்சாங்க. 13ல 12 13 பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப சொல்றேன், நான் போக ஆரம்பிச்சோன்னே எனக்கு கடுமையான எதிர்ப்பு. எங்க ஆத்தா எங்க அம்மா கூப்பிட்டு என்னை அவ்வளவு சத்தம் போடுறேன், இவ்வளவு பண்ணிருக்கிறாரு அவரை போய் நீ பார்க்க போகலாமா நீனு அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறேன். நான் தானே எல்லாம் உறவு பகையெல்லாம் இருக்கிறதா, பிடிச்சிருக்கு பிடிக்கல, நான் எல்லாரோடையும் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பத்துல பெரிய தான் சொல்றேன், எல்லாரோடையும் நான் சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அம்மா அப்பாவுக்கு அது பிடிக்கல. அந்த இடத்துல நீங்க சொல்ற அந்த பெரிய விஜய் சேர்ந்து நினைக்கிறான் இல்லையா, இவர் வீட்டுக்கு வர சொல்லுவாரு, பேசுவார். ஏன்னா அன்னைக்கு அவருக்கு என்ன இருந்துச்சுன்னா, தான் பேசாத தன் தம்பியின் மகன் தன்னிடம் வந்து பேசுகிறான். ஆனா மதம் மாறினது குறித்து அவர் என்ன பேச மாட்டாரு. அதெல்லாம் அவர்தான் ஓகே, அது ஓ மார்க்கம்டா, நீ வச்சுக்கடா அப்படின்னு அவர் வீட்டுல எங்க சென்னையில உட்காந்து சொல்லுவாரு. இவர் தான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாதுங்கிற இவருடைய தந்தையை ஏத்துக்கிட்டு இருக்காரு. அதனால நம்ம அந்த ரோலை பிளே பண்ண வேண்டாம், சும்மா இருந்தவர் அவர் பேச. இவர்தான் எல்லா இஸ்லாமிய பெரியவருடைய தொடர்பு, அது இது எல்லாம். ஆனா அவர் போய் கலந்துக்கிற எந்த இஸ்லாமிய கூட்டத்துக்கும் இவனை கூட்டிட்டு போக மாட்டார். இல்ல, கூட்டிட்டு போகாது வேற விஷயம், வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. முன்னாடியே தகவல் கொடுத்துருவாங்க, நானா கூட வந்துடக்கூடாதுன்றதுனால அப்படியே பிச்சியே சொல்லுவாங்க. பெரிய பிச்சி பழகர்